வணக்கம். இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. அரசியலில் பூஜ்ஜியமாகி போன ஒருவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது திருவாளர் ஓபிஎஸ் அவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ 2 நாளாக செய்திகளில் பலமாக அடிபட்டுருக்காரு. முதலமைச்சரை 2 முறை ஒரே நாளில் 2 முறை சந்தித்தார். அது அதிசயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதிசயம் இல்லை. அதிசயம் மாதிரி இப்போ ஊடகங்கள் பேசிகிட்ருக்காங்க, எழுதிட்டுருக்காங்க. திமுகவுக்கும் ஓபிஎஸ் குடும்பத்துக்குமான உறவு அப்படின்றது ரொம்ப பலமான உறவாக இருக்குது. அதாவது அம்மா மறைந்த பிறகு இந்த ஓபிஎஸ் குடும்பம் திமுக குடும்பத்தோடு ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்க. அதே மாதிரி இரு குடும்பங்களுக்குமான வணிக உறவு அப்படின்றது ரொம்ப பலமான ஒன்றாவே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. அதை வெளிப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்காது. அதை பற்றி வேண்டாம். இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்காரு, என்டிஏ கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் மூலமாக வெளியிட்டிருக்கார். அந்த அறிவிப்பை கூட இவர் வாயால் சொல்ல முடியல. அந்தளவுக்கு பயந்து போய் பண்ருட்டி ராமச்சந்திரன் வாயால் சொல்ல வைக்கிறார். அதாவது வாயை வாடகைக்கு விட்டு சொல்ல வச்சுக்கிறார் வச்சுங்களேன். இது என்ன நடந்தது? ஆக்சுவலாக பிஎம் தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது எனக்கு நேரம் கொடுங்க, நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் நேரம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்நாள் பாக்கியமாக கருதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையாக கெஞ்சி ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அதை பிரதம மந்திரி கண்டுக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இன்னும் என்டிஏல இருக்க, இன்னும் போகலையா அப்படின்னு கேட்குற கேள்வி தான் அது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டத்தை கூட்டி 4 பேரை உட்காந்துன்னு நாங்கள் என்டிஏலேருந்து வெளியேறிட்டோம். எப்படி உங்களை ஒரு அதிமுக தொண்டன் ஏற்றுப்பான்? திமுகவோடு உறவு வைத்து கொண்டு, திமுக குடும்பத்தோடு வணிக உறவு வைத்து கொண்டு இவர் அதிமுகவோட உரிமையை மீட்க போகிறாராம். இதெல்லாம் எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரில. 2022 மே மாதம் 18ஆம் தேதி ஓபி ரவீந்திரநாத் ஓபிஎஸ் மகன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை தலைமை செயலகத்தில் சந்தித்து அவருக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்து பாராட்டிட்டு வர்றார். அதாவது வெளியே சொல்கிறாரு, முதலமைச்சர் சிறப்பாக ஆட்சி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டுமா? அதேமாதிரி 2021 ஆகஸ்ட் மாதம் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு அறிவிக்கையை வெளியிடுறாரு. அந்த அறிவிப்பில் கருணாநிதிக்கு அந்த மெரினால நினைவிடம் அறிவிப்பு தொடர்பான அறிவிப்பு தான் அது. அதை வரவேற்று இவர் பேசுகிறாரு. கருணாநிதிக்கு நினைவிடம் அமைக்கப்படும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை நான் வரவேற்கிறேன். எப்படி? வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை நான் வரவேற்கிறேன். அந்த நினைவிடத்தில் அவரது சிறப்பம்சங்கள் அனைத்தும் இடம்பெற வேண்டும். என் தந்தை தீவிர கருணாநிதி பக்தர். அது கருணாநிதி அவர் சொல்ல, அவர் அப்போ கலைஞர் பக்தர்னு சொல்கிறார். என் தந்தை தீவிர கலைஞர் பக்தர். அவரது பெட்டியில் பராசக்தி படவசன புத்தகம் எப்போது வச்சுருப்பார். ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், அம்மா இருந்திருந்தால் இந்த மாதிரி பேச உங்களுக்கு தைரியம் வந்திருக்குமா? அந்த குடும்பத்தோட உறவு கொள்ள தைரியம் வந்திருக்குமா? அந்த குடும்பத்தோட வணிக உறவு கொள்ள தைரியம் வந்திருக்குமா? இதை மாதிரி ஒரு கட்சிக்கு பச்சை துரோகம் செய்துவிட்டு நீங்கள் அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இருக்கிறதா இல்லையா? சுயநலத்தின் மொத்த உருவான நீங்கள், அதாவது நீங்கள் அதிமுக பற்றி பேசவே தகுதியற்றவர், லாயக்கற்றவர். சட்டமன்றத்தில் அம்மாவோட சேலையை பிடித்து இழுத்த துச்சாதனர் தான் துரைமுருகன். அவர் எப்படி பாராட்டுறாரு? வெக்கமாக இருக்குங்க சொல்கிறதுக்கு. இவர் இன்றைக்கி நான் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவன், அம்மாவை பற்றி நான் தான் பேச முடியும், அம்மாவை பற்றி பேச எனக்கு தான் ரைட்ஸ் இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழக்கூடியவர் துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். அம்மாவோட சேலையை பிடித்து இழுத்த துரைமுருகன் தான் சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதுக்கு இலக்கணமாக திகழக்கூடியவராம். இவரை மாதிரி ஒரு மோசமான ஒரு பிறவியை எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா? சொந்த கட்சிக்கு எதிராகவே சட்டமன்றத்தில் எதிர்த்து வாக்களித்தார். எங்களை மாதிரி கழக சொந்தங்கள், கழக ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் கோயிலாக கருதக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையை குண்டர்கள் கொண்டு அடித்து உடைச்சி அங்கேருந்து ஆவணங்கள்லாம் திருடிட்டு போனார். இந்த மாதிரியான ஒரு நபர் எப்படி கட்சிக்கு நம்பிக்கைக்கு உரியவராக இருக்க முடியும்? அதனால தான் எடப்பாடியார் அவரை முழுவதுமாக தள்ளி வச்சார். சமீபத்தில் கூட அவர் கூட இருந்த ஒரு நிர்வாகி நாங்கள் காலில் கூட விழுறோம், எங்களை தயவுசெய்து சேர்த்துக்குங்க. யார் வைத்திலிங்கம் அந்த மீட்டிங்கில் இருக்கார். அவர் இருக்கும்போதே அந்த நிர்வாகி திரு ரஞ்சித்குமார் அப்படின்றவர் பேசுகிறார், நாங்கள் காலில் கூட விழுறோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு. அப்போ எடப்பாடியார் சொல்கிறதுனா ஓபிஎஸ் தவிர மற்ற யார் வந்தாலும் செத்து போன்னு தான் முதல்ல சொன்னார்.
அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்கள் மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க. நீங்கள் எப்படி வந்து வந்து ஒரு அமைப்பு நடத்த போகிறீங்க, ஒரு கட்சி நடத்த போகிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முதலமைச்சரை பார்க்குறீங்க, ஒரு நாளில் 2 முறை பார்க்குறீங்க, முதலமைச்சர் கூட உறவு வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெட்கமா இல்லையா ஓபிஎஸ்? அம்மா போட்ட பிச்சையால் வந்து நீங்கள் 3 முறை வந்து முதலமைச்சர் ஆனீங்க. அதை மறந்துட்டு மொத்தமாக சுயநலத்தின் உருவாகவே இருந்து கொண்டு, பணம் மட்டுமே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு, குடும்பம், பணம் இதை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து கட்சி நடத்தணும்னு நினச்சிங்க. அதனால தான் வந்து உங்களை வந்து எடப்பாடியார் வந்து தள்ளி வச்சார். இது வந்து ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் துல்லியமாக தெரியும். அதனால தான் யாரும் உங்கள் பின்னால் வரலை. இந்த மாதிரி இவர் வந்து பண்ண துரோகத்தை வந்து அடிக்கினே போகலாம். அது வந்து 1 2 இல்லை, கட்சிக்கு செய்த துரோகம் வந்து ஒரு ஏராளம். இவர் இப்போ என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார். இவரால் அடுத்தது என்ன செய்ய முடியும்? இவர் இப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜய் பக்கம் போகலாம், விஜய் காலில் விழுந்து கெஞ்சினாலும் வந்து அவர் சேர்த்துப்பாரான்னு தெரியாது. ஏன்னா இவர் வந்து இன்னமும் பிஜேபி கூட வந்து குழஞ்சிட்டு இருந்தார். காவி துண்டுலாம் போட்டுன்னு குஜராத்தில் போய் அங்கே நிகழ்ச்சியெல்லாம் கலந்துனவர் தான் அவர். நான் சந்திக்கிறதற்கு நீங்கள் நேரம் கொடுத்தா என் வாழ்நாள் பாக்கியம் சொல்லிட்டு பிரதமர்கிட்ட கெஞ்சுறாரு. இந்த மாதிரியான வந்து பிஜேபி கூட இருந்த நபரை வந்து நம்ப முடியுமான ஒரு கேள்வி. ரெண்டாவது, திமுக கூட மிக நெருக்கமாக இருக்கார். திமுக குடும்பத்தோடு வந்து உறவு வச்சுருக்காரு, வணிக உறவு வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட நபரை விஜய் வந்து எப்படி தனது கூட்டணியில் சேர்த்துக்கொள்வார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா அப்படி மீறி சேர்த்துக்கிறான்னு சொன்னால் அவருக்கு வந்து அசிங்கம். இது விஜய்க்கு தான் அசிங்கம். இது ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு காலம் வந்து வெக்கம், மானம், சூடு, சொரணை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. விஜய் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு வந்து கொஞ்சமாக அசிங்கம், அந்த மானம்லாம் இருக்கும்ல, அவர் அதை பார்ப்பார்ல. அதனால் வந்து அவர் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி மீறி வந்து விஜய் சேர்த்துக்கிறான்னு சொன்னால் அவரோட கிரெடிபிலிட்டி வந்து சுத்தமாக ஸ்பாயில் ஆகிடும். சரி, வேறு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி திமுக கூட கூட்டணி வைக்கலாம். ஏற்கனவே வந்து ஆரம்பி வந்து எம்ஜிஆர் கழகம்னு சொல்லிட்டு ஆரம்பித்து திமுக கூட கூட்டணி வச்சுருந்தார். அதே மாதிரி திருநாவுக்கரசர் வந்து எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கூட்டணி வச்சுருந்தார் திமுக கூட. அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு செலவு செய்ய தயாராக இருக்க மாட்டார். இவர் வந்து பாக்கெட்லேருந்து 10 பைசா எடுக்க மாட்டார். அதனால் வந்து செலவு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி மீறி வந்து எங்கேயாவது கொஞ்சமாக செலவு பண்ணலாம்னு நினச்சாலும் இவரை நம்பி பின்னால் வருவதற்கு யாருமே இல்லை. இப்போ சிஎம் வந்து வீட்டில் போய் சந்திக்கிறாரு. அப்போ வந்து வைத்திலிங்கம் இல்லை, மனோஜ் பாண்டியன் இல்லை, இவர் யாரெல்லாம் நம்பினாரோ அவங்களாம் இல்லையே. இன்றைக்கி இவர் கூட இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்டுட்டி ராமச்சந்திரன் மட்டும்தானே. ஏற்கனவே பெங்களூர் புகழேந்தி வெளியே போயிட்டார், மருது அழகுராஜ் வந்து வெளியே போயிட்டார். இந்த மாதிரி இவர் யாரெல்லாம் நம்பினாரோ அவங்களாம் வெளியே போயிட்டாங்கல்ல. இறுதியாக வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா திமுகவோட போய் இணைஞ்சிக்கலாம். தன் பிள்ளைகள் 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு திமுகவோட போய் இணைஞ்சு ஏதாவது ஒரு தேனி மாவட்ட செயலாளர், இல்லை ஏதாவது வந்து ஒரு வட்ட செயலாளர், இல்லை ஒரு பகுதி செயலாளர்னு வாங்கினு அரசியல் வாழ்க்கையை ஓட்டலாமே தவிர அவருக்கு எதிர்க்க எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டது. ஏன்னா இவர் யாருக்குமே வந்து உண்மையாக இல்லை. இந்த சுயநலம் இது மட்டும்தான் அவருக்கு. ஒரு ஓரமாக நின்று கை கட்டி ஸ்டாலின் காலில் விழுந்து வழக்கம் போல் வந்து அரசியல் வாழ்க்கை நடத்தலாமே தவிர இவரால் வந்து எதுவுமே செய்ய முடியாது. சரி, இன்னொரு கேள்வி. இப்போ ஏன் திடீர்னு வந்து 2 முறை ஸ்டாலினை வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஏற்பட்டது? இது வந்து முக்கியமான கேள்வி இல்லை. இதுக்கு வந்து விடை தேடணும்ல. இதை வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சோன்னா இதுக்கு பின்னால் இருப்பவர் தமிழக அரசை சேர்ந்த ஒரு உச்ச அதிகாரி. ஆமாங்க, அவர் தான் வந்து இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறவர். ஒரே நாளில் வந்து 2 முறை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர் அவர் தான். எதனால் செஞ்சு கொடுத்தார் அப்படின்னா, தென் மாவட்டங்களில் வந்து எடப்பாடியார் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அரசு எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வரவேற்பு இருக்குது. மக்கள் கூட்டம் அதிகமாக கூடுது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதை வந்து இவங்களால் ஜீரணிக்க முடியல. குறிப்பாக வந்து அதாவது திமுகவின் பொதுச் செயலாளர் போல செயல்படும் அந்த உச்ச அதிகாரி வந்து இது எப்படி வந்து நம்ம டம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கார். அதாவது இது வந்து இந்த செய்தியை வந்து மறக்கடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உடனடியாக தென் மாவட்டத்தை சேர்ந்த ஓபிஎஸ், அவர் வந்து ஒன்றுமே இல்லாத இருக்கலாம், அது 0 பீஸாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. அவரை வந்து கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி அவரை மீட் பண்ண வச்சு
அதாவது எடப்பாடியார் பற்றிய செய்தியை மறக்கடித்து விட்டு இல்லை மழுங்கடிக்க விட்டு நாங்கள் வந்து இந்த ஓபிஎஸ் முதலமைச்சர் சந்திப்பை வந்து பிரதானப்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் அந்த திமுக பொதுச் செயலாளர் போல செயல்படும் இந்த உச்ச அதிகாரியின் நோக்கம். அதைத்தான் வந்து ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்காங்க, ஊடகங்களும் அது போல் தான் செயல்படுது. இப்போ மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஏற்கனவே கூட இந்த பின்னோக்கி பாருங்கள், இவருக்கு சாதாரணமாக ஒரு அறிக்கை விட்டால் கூட ஊடகங்கள் வந்து அதை வந்து பெரிதுபடுத்தி அதை வந்து முன்வரிசையில் வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா திமுகவோட பூரண தயவில் இருக்கிறவர் தான் ஓ பன்னீர்செல்வம்.